ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா, என்னால் ஒன்றுமே முடியல, நான் கடலில் விழுந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு குளத்தில் விழுந்தாலோ அல்லது ஒரு குட்டையில் விழுந்தாலோ அல்லது ஒரு கிணறு அப்படி விழுந்தாலோ உங்களை காப்பாற்ற முடியும். கடலில் போய் விழும் பொழுது நீங்கள் பெரிய அலை உங்களை அடிச்சிட்டு போயிடும். அதுபோல் நீங்கள் ஒரு கடலில் விழுந்துட்டீங்க, அந்த கடலில் விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களை சாயப்பா காப்பாற்றுவார். சாயப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்குது. என்ன உறவு தெரியுமா? குருவுக்கும் சீடருக்கும் இடையில் ஒரு உறவு இருக்குது. அந்த உறவை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றின் கரையில் இருக்கும் ஒரு தாய் ஆமையானது, ஆற்றில் ஒரு கரை இருக்குது. அந்த ஆற்றின் கரையில் இருக்கும் ஒரு தாய் ஆமையானது மறு கரையில் இருக்கும் அதன் குட்டிகளுக்கு பாலோ உணவோ அளிப்பதில்லை. ஆனால் அந்த குட்டி எப்படி வளருது தெரியுங்களா? அந்த தாயாமையின் பார்வையிலேயே குட்டிகள் வளர்வதற்கு தேவையான அனைத்தும் கிடைக்கின்றன. தாய் ஆமையின் பார்வையே குட்டிகளுக்கு அமுதமாக விளங்குகிறது. குருவுக்கும் சீடருக்கும் இடையில் உள்ள உறவும் அது போன்றதே. நீங்கள் சாயப்பாவை குருவாக நினச்சிக்கோங்க, நீங்கள் தான் சாயப்பாவோட சீடர். உங்களுக்கு இடையில் உள்ள இந்த உறவு இதுதான். தாயாமை போல குருவும் அதே போல் குட்டிகள் போல சீடர்களாகவும் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த உறவு என்னன்னு புரிஞ்சிருக்கும். உங்களை எப்படி சாயப்பா காப்பாற்றுவார், பெரிய அந்த கடல்லேருந்து தத்தளிச்சிட்டு இருந்த உங்களை சாயப்பா எப்படி காப்பாற்றுவார் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை உணர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான்.